ஆமா இதெல்லாம் ரொம்ப அநியாயமா. ஐயோ இவ்ளோ பணத்தை அவளுக்காக கொண்டு போய் கொடுக்க போறானா? என்னம்மா இது? இதுக்கெல்லாம் அவ ஒர்த்தே கிடையாதுமா. நீ எல்லாம் தினமும் சோறு திங்கிறியே, அதுவே வர்த்து கிடையாது. அதுக்கு என்ன சொல்ற? டேய் எடுத்து வைடா. இந்த வச்சிருக்கேன் மச்சான். ஐயோ ஐயோ இவ்வளவு பணம் வீணா போகுது. மாதிரி ஒரு ஐடியா. என்ன நம்ம ஒண்ணு பண்ணுவோம். உன்னை கடத்திட்டு போய் ஒளிச்சு வச்சுட்டு 5 கோடி கொடுத்தா தான் விடுவோம். உங்க அப்பா கிட்ட சொல்லுவோம். கண்டிப்பா அவர் கொடுத்துருவாருமா. என்னமா ஐடியா ஓகே தானே? மா அவளுக்கு 50 லட்சம் கேட்கும்போது உனக்கெல்லாம் 5 கோடி கேட்டா தரமாட்டாரா? வேலையை உனக்கே தெரியலமா. தூக்கி குப்பையில போடுங்க, உங்களை கொன்னுடுவேன். 5 கோடி கொடுங்கறியா? ஐயோ பணம் போதே. 50 lakhs இருக்குல. என்னடா நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? பணம் இருக்குன்னு இஷ்டத்துக்கு பண்ணுவியா? இதெல்லாம் எத்தனை வருஷம் நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது தெரியுமா? எவ்வளவு ஒருத்திக்காக ஒரே நேரத்துல எல்லாத்தையும் தூக்கி கொடுமா? அதை நான் பாத்துட்டு இருக்கணுமா? டாட், நான் ஒன்னும் இவங்களோட காசு எடுக்கல, வெளியில கடனா தான் வாங்கினேன். கடன் வாங்கினியா? கடன் வாங்கி கொடுக்கற அளவுக்கு இப்ப என்னடா அவசியம்? ஏண்டா அந்த மூஞ்சிக்கெல்லாம் 5000 பெரிய விஷயம். அதுக்கு 50 லட்சம் ரூபாய். 50 லட்சம் ரூபாய்க்கு எத்தனை சைஃபர்னு அந்த மூஞ்சிக்கு தெரியுமாடா? அது தெரியாதுதான், உண்மைதான். ஆனா இரக்கம், பணிவு, கருணை, அன்பு, பாசம், இந்த வார்த்தைக்கெல்லாம் யாருக்காச்சும் அக்கறை இருக்கா? அதோட ஸ்பெல்லிங் ஆச்சும் தெரியுமா? தெரியாதுல்ல. ஆனா இது எல்லாமே என் பொண்டாட்டி நந்தினிக்கு நல்லா தெரியும். என்ன? அவளுக்காக 50 லட்சம் இல்ல, 50 கோடி கூட நான் யோசிக்காம செலவு பண்ணுவேன். அத கேக்குறதுக்கு இங்க யாருக்குமே எவனுக்குமே ரைட்ஸ் கிடையாது. யாருக்குடா? யாருக்கு ரைட்ஸ் இல்லன்னு சொல்லிட்டு இருக்க? நீ என்ன வானத்துல இருந்து அப்படியே குதிச்சு வந்துட்டியா? நான் பெத்து போட்டதுனால தான் இப்படி ஆட்டம் போட்டுட்டு இருக்க. பெத்தவங்களுக்கு இத செய்யணும் செய்யக்கூடாதுன்னு சொல்றது கூட உரிமை இல்லையா? என்ன பேச்சு பேசுறாங்க? டாடி சும்மா இருக்க சொல்லுங்க டாடி. ஏற்கனவே ரொம்ப டென்ஷன்ல இருக்கேன் நானு. டேய் எடுத்து வைடா. போடலங்க டென்ஷன். எங்க எனக்கு என்னமோ இது மொத்தமா அந்த வேலைக்கார கும்பலோட திட்டமா தான் தெரியுது. 50 லட்சம் ரூபாய் ஆட்டையை போடுறதுக்கு இந்த ஆட்டம் ஆடிட்டு இருக்காங்க. அதை கேட்டுட்டு இவன் ஆடுறான். சுந்தரவள்ளி, அவன் மேல கோவப்படுறதுல தப்பே இல்ல. கொஞ்சமாச்சும் மனசாட்சியோட பேசுற நீ. என்ன மனசாட்சி மண்ணாங்கட்டி? இப்படி பேசி பேசியே அவனை உசுப்பேத்தி எங்க வந்து நிக்குது பாருங்க. தேவையில்லாம எங்க இருந்தோ கடன் வாங்கிட்டு வந்திருக்கான். இங்க பாருங்க, இதுக்கெல்லாம் பெர்மிஷன் கொடுக்க முடியாது. முதல்ல இந்த பணத்தை ரிட்டர்ன் கொடுக்க சொல்லுங்க. டாடி எனக்கு யாரோட பெர்மிஷனும் தேவையில்லை. இது எல்லாமே என்னோட மணி. என்னடா எனக்கு பிடிச்ச மாதிரி நான் பண்ணுவேன். வந்திருக்கடா. கல்யாணம் கல்யாணம். டேய் பணத்தை எடுத்து வைடா. அது எடுத்து வைடா. அந்த வைக்கிறேன் மச்சான். சும்மா விட்டு ஆளுக்கு பேசிட்டே இருப்பாங்க. ஐயோ பணம். இவன் எங்க போய் கடன் வாங்கிட்டு வந்தானோ இவன் வேற பிரச்சனை எடுத்துட்டு வர போறான். That's my headache. That's my headache. என்னடா பேசுற நீ? எல்லாத்தையும் நாங்க தான பாக்கணும். டேய் அம்மா. டேய் என்னக்கா இது? சொன்னா கேளு சூர்யா. டேய் லிங்கம், பாத்து பத்திரம். சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்க்கா. அவன் என்னதான் பணத்தோட வரேன்னு சொன்னாலும் போலீஸோட வர வாய்ப்பு இருக்கு. நல்லா யோசிச்சுக்கோ. கொஞ்சம் மிஸ் ஆனாலும் இவளை போட்டு தள்ளிடு. எதை பத்தியும் யோசிக்காத. நம்மளுக்கு தேவை பணம். அது கைக்கு வராம எந்த காரணத்தை கொண்டும் இவளை விட்டுறாத. சரிக்கா. ஏறு, வண்டியில ஏறுடி. டேய் மச்சி அதே நம்பர். ஆமா மச்சான் மச்சான் பேசு மச்சான். அப்படியே ஸ்பீக்கர்ல போடு. அப்படியே ரெக்கார்டிங் இருக்குல்ல, அப்படியே ரெக்கார்டிங் ஆன் பண்ணு. வெயிட். ஹலோ, பணம் ரெடியா? பணம்லாம் ரெடியா இருக்கு. நந்தினி எங்க? எங்க கூட தான் இருக்கா. எங்க கூடனா? எனக்கு அவ கூட பேசணும் இப்போ. பணம் கை மாறாம பேச முடியாது. டேய் பணம் நான் கையில வச்சிருக்கேன். நீங்க வந்த உடனே வாங்கிக்கலாம். நீ தந்த உடனே பேசிக்கலாம். சரி, இப்ப நான் எங்க வரணும்? நீ எங்கேயுமே வர வேணாம். நீ இருக்கிற இடத்துல இரு. நான் ஸ்பாட்டுக்கு வந்துட்டு எங்க வரணுமோ சொல்றேன். அண்ணே. ஹலோ 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 ஹலோ. கட் பண்ணிட்டான்டா. மச்சான் பேசுறத பார்த்தா அவன் வாய்ஸ்ல ஒரு கான்ஃபிடென்ட் தெரியுது.
இந்த மாதிரி கிட்னாப் பண்றதையே தொழிலா செய்யறவன் போல இருக்கு. இப்ப என்ன பண்றது மச்சான்? அவன் திரும்ப ஃபோன் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதுதான். வேற வழி இல்லையே. அவன் நம்பரை வச்சு உனக்கு தெரிஞ்ச போலீஸ் ஆபீசர்கிட்ட பேசலாமா? அவங்க ஒரு சைடு ட்ராக் பண்ணுவாங்கல்ல. அப்படியெல்லாம் நாம சான்ஸ் எடுக்க முடியாது மச்சான். இது நந்தினியோட உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். ஆல்ரெடி கடத்தி 2 நாள் ஆயிடுச்சு. இந்த நேரத்துல தேவையில்லாம ரிஸ்க் எடுக்க வேண்டாம். இருந்தாலும் 50 லட்ச ரூபான்றது பெரிய அமௌண்ட் இல்ல மச்சான். பரவாயில்லடா, பாத்துக்கலாம். சரி, இங்க எங்கேயாச்சும் ஹோல்ட் பண்ணலாமா? ஆமா போயிட்டே மச்சான். இருந்தா யூஸ் இல்லையே. அவன் ஃபோன் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணி தானே ஆகணும். சரி மச்சான். நேரா போய் லெஃப்ட் கட் பண்ணி ஸ்ட்ரெயிட்டா போ, ஸ்பாட் வந்துடும். அண்ணா என்ன இறக்கி விட்டுருங்கண்ணே, தயவு செஞ்சுண்ணே என்ன இறக்கி விட்டுருங்கண்ணே ப்ளீஸ்ண்ணே. நான் போயிடுறேண்ணே ப்ளீஸ்ண்ணே. அண்ணே சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, அமைதியா இருண்ணே. அண்ணே என்னண்ணே என்ன விட்டுருங்கண்ணே. அண்ணே என்னண்ணே அது சும்மா கத்திக்கிட்டே வந்துகிட்டு இருக்கா? ஏய் சுமாரு, அண்ணே வாய முடியும் சும்மா வர மாட்டேன். விட்டுருங்கண்ணே அண்ணா, விட்டுருங்கண்ணே ப்ளீஸ்ண்ணே, தயவு செஞ்சு நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், விட்டுருங்கண்ணே அண்ணா ப்ளீஸ்ண்ணே, விட்டுருங்கண்ணே அண்ணா, விட்டுருங்கண்ணே. சும்மா வாமா. அண்ணா அண்ணா தயவு செஞ்சு விட்டுருங்கண்ணே ப்ளீஸ்ண்ணே. யாராவது காப்பாத்துங்களே, காப்பாத்துங்க. யாராவது இருக்கீங்களா? யாராவது இருக்கீங்களா? கத்திக்கிட்டே இருக்கா? ஏய் வாய கைய கட்டி கொடுங்க. காப்பாத்துங்க, சரிண்ணே. ஏய் காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, ஏய் கை போடு. காப்பாத்துங்க. ஏய் டேய் கை கட்டா. டேய் கை ரெடா. டேய் சீக்கிரம் கட்டா. நல்லா கட்டு. நல்லா இருக்கட்டா. ஏய் நீ கத்துறனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அமைதியா இரு. என்ன? ஏய் வாய் மூடு. ஏய் வாய் மூடு. நீ எவ்வளவு கத்தினாலும் யாரும் வர மாட்டாங்க. பணம் வந்தாதான் உன்னை விட முடியும். ஏய் அமைதியா இரு. கட்டியாச்சடா? கட்டியாச்சுண்ணே. டேய் முதல்ல இந்த டீலிங்கை முடிச்சிட்டு பாண்டிச்சேரிக்கு ஒரு ட்ரிப்பு போயிட்டு வரணும்டா. அப்போதான்டா மனசுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். ஆமாண்ணே, கண்டிப்பா போகணுண்ணே. ஏய் வேம போடா. யோ ஏயா என்னையா வண்டி ஓட்டுறீங்க? கண்ணு முன்னு தெரியாம இப்படியா வண்டி ஓட்டிட்டு வருவீங்க? ஏயா கை கால் ஓடுச்சுன்னா என்னையா வேணானே? யோ வரேன் பையா. ஏயா என்ன ஓரம் போன்னு சொல்ற? அடிக்கடி பட்டிருந்தா என்ன ஆகுறது? ஏயா கார்ல போறீங்களா இல்ல ஏரோப்ளேன்ல போறீங்களா? உங்க சௌரியத்துக்கு வண்டி விட்டுட்டு வர்றீங்க ஏயா? யோ என்ன ஒழுங்கா போயிடு, உயிரோடு தானே இருக்க.